இங்கே இந்த ஸ்கூல் டீச்சர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கூட வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க, டெலிவரி டேட் நெருங்கிச்சா நீங்கள் லீவ் எடுக்கலையான்னு சொல்லி. இல்லை, எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு, பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வேறு வருது இல்லை, கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் போய் கிளாஸில் எல்லா பசங்களுக்கும் மார்க் ஷீட் கொடுத்துட்றாங்க. யாருக்கெல்லாம் மார்க் ஷீட் வரலையோ அவங்க மட்டும் இருங்க, மிச்சம் எல்லாம் கிளம்புங்கன்ன உடனே சில பசங்க மட்டும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே ஃபெயிலுன்ன உடனே சில பசங்க அழுதுகிட்டு, எங்களுக்கு பயமாக இருக்குது மேடம், இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நாங்கள் இன்னும் ஃபுல்லாக படிக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லி. ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்காமல் இப்போ வந்து படித்தா இப்படி தாண்டா ஆகுன்னு சொல்லும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது மேடம், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணுன்னும் போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. எல்லா பசங்களும் சேர்ந்து கெஞ்சி அழுத உடனே இவங்களும் மனசு மாறுது. அடுத்த நாள் இவங்களும் வந்து அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, மேடம் உங்களுக்கு லீவ் எடுத்துக்கலையா, உங்களுக்கு கடைசி மாதம் இல்லைன்னா. இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. மேம், எல்லா பேட்ச்லேயும் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க, அவங்களுக்காகலாம் நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, உங்கள் வயிற்றில் வளர குழந்தைய பாருங்கன்னும் போது இவங்களும் எனக்கு குழந்தை மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மேடமும் லீவை கேன்சல் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பசங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாடல் எக்ஸாமில் அந்த பசங்களாம் சூப்பராக மார்க் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க போகிறாங்க. இப்போ இவங்க வீட்டு காலிங் பில் அடித்து எல்லா பசங்களும் நாங்கள் பாஸ் ஆகிட்டோம்னு சொல்லி தேங்க்யூ மேம்னு போர்டோட வந்து நிற்கிறாங்க. உங்ககிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்லணும் தான் மேம்னு வந்தோன்றாங்க. அவங்களும் என்கிட்டயே ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு குழந்தைய காட்டுறாங்க.